This is Kishore and welcome back to Kishorelytics. So இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம ஒரு ரேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம் guys பிராக்டிகலா. சோ நம்ம போன வீடியோல நம்ம ரேக்னா என்னன்னு சொல்லி பார்த்திருப்போம். அதோட காம்போனன்ட்ஸ் அதாவது ஸ்பிளிட்டர்ஸ், எம்பெடிங்ஸ், வெக்டர் ஸ்டோர்ஸ், ரிட்ரைவர், டாப் கே ரிட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காம்போனன்ட்ஸையும் பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்திருப்போம். பட் நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொடுக்குற கண்டெக்ஸ்ட்டை நம்ம LLM-ட்ட கொடுத்து நம்ம ஒரு அக்யூரேட்டான ரெஸ்பான்ஸாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். லெட்ஸ் கெட் இன். ஸோ எஸ் கைஸ், போன வீடியோவில் நம்ம ரேக்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் கைஸ். அதோட காம்போனன்ட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். லைக் அதில் வந்து ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கு, எம்பெடிங் சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கு, வெக்டார் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கு, வெக்டார் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் கே ரிட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காம்போனன்ட்ஸும் தனித்தனியாக பார்த்துட்டு அதை வந்து நம்ம ப்ராக்டிகலாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ போன வீடியோ தனித்தனியாக பார்த்ததை ஸோ இந்த வீடியோவில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை லோட் பண்ணி அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை வந்து அதில் கொடுக்குற கண்டெக்ஸ்ட்டை நம்ம LLM-ட்ட கொடுத்து நமக்கு வந்து பெட்டரான அவுட்புட்டை நம்ம இந்த வீடியோவில் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம ரேகை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் கைஸ். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்கும்போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம ஃபுல் ஹேண்டில் என் வரையும் பாருங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம குயிக்காக ஒரு ஆர்கிடெக்சரை ப்ரீஃபாக ஒரு டைம் பார்த்துருவோங்களே. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டேட்டாவை லோட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ டேட்டா லோடர் மூலியமா டேட்டாவை லோட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம கஸ்டம் டேட்டா தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கண்டிப்பாக டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ டேட்டாவை இதெல்லாம் நம்ம குயிக்கா ரீகாப் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ டேட்டாவை லோட் பண்றோம். டேட்டாவை எப்படி லோட் பண்ணுவோம், ரெண்டு டைப்ஸா லோட் பண்ணலாம். ஒன்று வந்து டெக்ஸ்ட் கேரக்டர் ஸ்பிளிட்டர், கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர், இன்னொன்று ரெக்கர்சிவ் கேரக்டர் டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி LangChainல நம்ம டேட்டாவை லோட் பண்ணிக்கிறோம். டேட்டா லோட் பண்ணும்போது ஸோ நம்ம கஸ்டம் டேட்டாவை தான் ஒர்க் பண்ணிடுறோம். டேட்டா லோட் பண்றது கஸ்டம் டேட்டா தான். ஸோ கஸ்டம் டேட்டான்றது இட் கேன் பி எனி திங், லைக் டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கலாம், ஸோ HTML ஃபைலா இருக்கலாம், SQL டேட்டா பேஸா இருக்கலாம். ஸோ எனி திங். ஸோ இட் கேன் பி டெக்ஸ்ட் ஃபைல் எனி திங். ஸோ நான் இப்போதைக்கு டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லி போடுறேன், ஓகேங்களா? ஸோ டேட்டாவை லோட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டாவை லோட் பண்ணிட்டு ஸோ ஒரு 3030 பேஜ் இருக்குன்னா ஸோ அதை அப்படியே எடுத்து LLM-ட்ட கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அது நம்ம என்ன பண்றோம்னா ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் பார்த்தோம், ஓகேங்களா? ஸ்பிளிட்டர்னா என்னது, சங்க்ஸா பிரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இதுல டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ சங்க்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தோம். ஓகே ஃபைன். ஸோ பார்க்காதவங்க மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தனித்தனியா பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு எம்பெடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோம், எம்பெடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கை பார்த்தோம். ஸோ எதுக்காக நம்பர்ஸா கன்வெர்ட் பண்றோன்றது டீட்டெயிலா அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு நான் குயிக்கா இன்ட்ரோ தான் கொடுக்குறேன். ஸோ டேட்டாவை லோட் பண்றோம், டேட்டாவை ஸ்பிளிட் பண்றோம், ஸ்பிளிட் பண்ணதுக்கு அப்புறம் எம்பெடிங் பண்றோம். எம்பெடிங் பண்ணதை நான் ஒரு எம்பெடிங் அதாவது நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறேன், அதாவது வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறேன். வெக்டார்ஸை கையிலேயே வச்சுட்டு இருக்க முடியாது, அதை வந்து நான் ஒரு இடத்துல கண்டிப்பா ஸ்டோர் பண்ணி ஆகணும். அந்த ஸ்டோர் பண்ற இடம் பேர் தான் வெக்டார் ஸ்டோர். அது வந்து எது வேணா இருக்கலாம். லைக் நம்ம இப்போ வந்து ஃபையாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் டேட்டாபேஸை யூஸ் பண்ண போறோம், லோக்கல் வெக்டார் டேட்டாபேஸை யூஸ் பண்ண போறோம். வெக்டார் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இட் கேன் பி வெக்டார் ஸ்டோர், இட் கேன் பி வெக்டார் டேட்டாபேஸ், என்னதுன்னு சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வெக்டார் ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸை பார்த்துரும். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் டேட்டா லோட் பண்ணிட்டோம், ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம், எம்பெடிங் பண்ணிட்டோம், வெக்டார் ஸ்டோர் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் ரிட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் இருக்கு, ஓகேங்களா? ஸோ ரிட்ரைவர் அதாவது அதுக்கு முன்னாடி கொரி கொடுக்குறோம். ஸோ கொரி அதாவது இதுதான் நம்ம தான் யூசர் ஏதோ கொரி கொடுக்குறாங்கன்னா ரிட்ரைவர் மூலியமா வெக்டர் டேட்டாபேஸை ஹிட் பண்ணி ஒரு அதுல இருந்து ரிலவெண்டான செமாண்டிக் சர்ச், அதாவது கொஸ்டின் சிமிலாரிட்டி இந்த மாதிரி செமாண்டிக் சர்ச் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்டை இட் மே பி அன்அக்யூரேட்டா இருக்கும். ஸோ நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ல இருந்து தான் எடுக்கிறோம். ஸோ இட் மே பி அன்அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அந்த எடுத்து வச்சிருக்க கண்டெக்ஸ்ட்டை நான் இப்போ LLM-ட்ட கொடுக்க போறேன், ஓகேங்களா? ஸோ LLM-ட்ட கொடுக்கும் போது LLM-ட்ட கொடுத்துட்டேன். LLM-ட்ட கொடுத்து நமக்கு வந்து ஒரு அக்யூரேட்டான ரெஸ்பான்ஸை நம்ம இப்போ எடுக்க போறோம், ஓகேங்களா? ஸோ இது பேசிக்கா நம்ம இதுவரையும் பார்த்தோம். ஸோ ரிட்ரைவர் யூஸ் பண்ணி டாப் கே ரிசல்ட்ஸை பார்த்தோம். ஸோ டில் போன வீடியோ நம்ம இதுவரையும் பார்த்தோம். ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்டை எடுத்துட்டோம். அந்த கண்டெக்ஸ்ட் தான் இப்போ எடுத்த கண்டெக்ஸ்ட்டை நான் இப்போ LLM-ட்ட கொடுக்க போறேன். LLM-ட்ட கொடுத்துட்டு நமக்கு வந்து அக்யூரஸியான ஆன்சரை நமக்கு எடுக்க போறோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோல ஒரு ஆர்கிடெக்சர்னு கூட சொல்லிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டேட்டாவை லோட் பண்றேன், ஸ்ப்ளிட் பண்றேன், எம்பெடிங்ஸை கன்வெர்ட் பண்றேன், எம்பெடிங்ஸை கன்வெர்ட் பண்ணது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ கொரி கொடுத்தாங்கன்னா வெக்டர் டேட்டாபேஸ் ஹிட் ஆகும். ரிட்ரைவர் மூலியமா செமாண்டிக் சர்ச் யூஸ் பண்ணி ரிலவெண்டான ஆன்சர்ஸ் மட்டும் எடுக்கிறேன். அந்த ரிலவெண்டான ஆன்சர்ஸ் பேர் தான் கண்டெக்ஸ்ட்னு சொன்னேன். அந்த கண்டெக்ஸ்ட் எடுத்துட்டு நான் LLM-ட்ட கொடுக்குறேன். LLM நமக்கு வந்து பெட்டரான அக்யூரஸியான ரெஸ்பான்ஸா கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாவே இதாக இருக்குது. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் த ப்ராக்டிகல் பார்ட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ப்ராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம், ஓகேங்களா? ஸோ நான் LangChain ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். அந்த ஃபைல் பேர் வந்து என்னன்னா ஸோ 06 நான் வச்சுக்கிறேன். இது வந்து ரேக் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போறோம். அதனால ரேக் இம்ப்ளிமெண்டேஷன்
சாரி, ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. ஸோ IPYNB அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரேக் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ஃபைலோட லிங்க் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருவோம். நீங்களும் மறக்காம யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ எடுத்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் சீக்ரெட்ஸை லோட் பண்ணுவோம்ல. சீக்ரெட்ஸ் லோட் பண்ணணும்னா நமக்கு ஒரு லைப்ரரி தேவை. அந்த லைப்ரரி பேர் தான் இம்போர்ட் OS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? .env லோட் பண்ணும். ஸோ அதுக்காக ஃப்ரம் பைத்தன் .env அண்ட் திஸ் இம்போர்ட்டிங் த லோட் .env அப்படின்னு சொல்லிட்டு இதை லோட் பண்றேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்பயுமே ஸோ LangChainல chat கம்ப்ளீஷன் மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ ஃப்ரம் LangChain, ஸோ ஃப்ரம் ஓகே சாரி ஃப்ரம் LangChain _grok I'm just importing the chat grok. Okay. So chat grok c caps chat grok. Okay. ஸோ chat grok இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் load.env லோட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். load.env யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் இந்த grok API கெட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ grok API OS என்விரான்மெண்ட் மூலியமா கெட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ LLM நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேனே. ஸோ LLM இஸ் ஈக்குவல் டு chat grok. ஸோ நம்ம எப்பயுமே பேசிக்கா எல்லா வீடியோலையும் பண்றதுதான். ஸோ ஏபிஐக்கு கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் மாடல் வந்து ஸோ நான் இது வந்து மிஸ்ட்ரால் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் யூஸ் பண்றேன். ஓகேங்களா. ஸோ 1 மினிட். ஸோ இப்போ நான் வந்து என்ன மாடல் யூஸ் பண்றேன்? லாமா 3.3 அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. ஸோ 3.3 70B வெர்சடைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு கைஸ். நீங்களும் இந்த மாடல் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாடல் ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல டீகம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதுக்கு மேல ஆகஸ்ட் மாசத்துக்கு மேல இது வேற ஏதாவது மாடல் யூஸ் பண்றீங்கன்னா மறக்காம நீங்க வேற மாடல், அதாவது குவென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கு. அது மறக்காம யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே ஃபைன். ஸோ மாடலை கெட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்? கிரியேட்டிவிட்டி பேராமீட்டர். ஸோ கிரியேட்டிவிட்டி பேராமீட்டர் நான் 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஸோ அவ்வளோதான், இது மேலே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைன். ஸோ இப்போ LangChain grokல நம்ம இந்த செல்ல எதுவுமே பண்ணல. OS இன்வெர்ட் பண்றோம். .env ஃபைல் நான் எல்லா என்விரான்மெண்ட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அதை லோட் பண்ணிக்க போறோம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நான் கர்னலை செலக்ட் பண்ணணும். ஸோ AI அப்படின்னு சொல்லிட்டு அந்த கர்னலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணா ஓகே. ஸோ லெட் மீ ரீஸ்டார்ட் திஸ் கர்னல். ஓகே. ஸோ ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃபைன். ஸோ இட் டேக் சம் டைம். ஸோ யா அது ரன் ஆயிரும் எப்படியும் கரெக்டா. எரர் இருந்துச்சுன்னா இப்போ எரர் அடிச்சிருக்கோம். எரர் எதுவுமே இல்லை, அதனால கரெக்டாக ரன் ஆயிரும். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம ரேகை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ ரேகை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாக்குமெண்ட்டை லோட் பண்ணல. ஸோ இதெல்லாம் எங்க இருக்கு? ஸோ ஃப்ரம் LangChain. ஸோ இது தேவை, வெக்டர் சோர்ஸ்ல இருந்து இது தேவைப்படும். ஸோ ஃப்ரம் LangChain அகிங் ஃபேஸ் எம்பெடிங் மாடல் தேவை. ஸோ அதுக்கப்புறம் ஸோ ஃப்ரம் LangChain கேரக்டர் எக்ஸ்பிளிட்டர். ஸோ ஃப்ரம் டெக்ஸ்ட் லோடர். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் லோட் பண்றோம், அதை வந்து ஸ்பிளிட் பண்றோம். எக்ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி கேரக்டர் எக்ஸ்பிளிட்டர், அதுக்கப்புறம் எம்பெடிங்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃபையாசியா நம்ம இது பண்ண போறோம். ஸோ இதுதான் நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன், வேற எதுவுமே இம்போர்ட் பண்ணல. ஓகே ஃபைன். ஸோ ஃபைன். யா ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, லோடர்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் லோட் பண்ண போறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்காக நான் ஏற்கனவே ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதுல இருந்து நான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ இது மட்டும் ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இப்போ இதை ரன் பண்றேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபைல், அதாவது இந்த ஸ்டேட் ஆஃப் த யூனியன் .txt அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லோடட் கண்டென்ட் பார்த்தோன்னா, ஸோ இப்போ நான் லோடட் டாக்குமெண்ட் சாரி இது எல்லாத்தையும் பார்க்க வேணாம். ஸோ லோடட் கண்டென்ட் மட்டும் பார்த்தோன்னா எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டா ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ ஃபைன். ஸோ ஃபார் நம்ம இப்போ டாக்குமெண்ட்டை லோட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இந்த பார்ட்டுக்குள்ள முடிச்சாச்சு. அதை அடுத்து அதுக்கு என்னது ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் சொன்னோம்னா, ஸோ ஸ்பிளிட்டர் பண்ண போறோம். ஸோ ஸ்பிளிட்டர் அதுக்கு என்ன பண்ண போறோம்? டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்போனன்ட் எழுத போறோம். ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டெக்ஸ்ட் ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் ஸ்பிளிட்டர், சங்க் சைஸ் நான் வந்து 1000 கொடுக்குறேன், சங்க் ஓவர்லேப் 0 கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ சங்க்ஸ் ஆஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை உள்ள கொடுக்க போறேன். ஓகேங்களா. ஸோ டாக்குமெண்ட், அதாவது இந்த ஃபங்க்ஷனை இனிஷியலைஸ் பண்றேன். அந்த இனிஷியலைஸ் பண்ண டாக்குமெண்ட்ல ஸ்பிளிட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் லோட் பண்ண டாக்குமெண்ட்டை இதுக்குள்ள கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கா நடக்க போகுது. ஓகே ஃபைன். லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் எத்தனை சங்க்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறேன்னா, லென் ஆஃப் சங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சாரி லென் ஆஃப் சங்க்ஸ் தான். ஓகே லென் ஆஃப் சங்க்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறேன்னா 42 சங்க்ஸ் இதுல இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம சங்க்ஸா பிரிச்சாச்சு, சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? எம்பெடிங் மாடலை யூஸ் பண்ண போறோம்ல. ஸோ எம்பெடிங் மாடலுக்கு நான் இங்க ஏற்கனவே ஒரு கோட் எழுதி வச்சிருக்கேன். ஸோ யா அப்படியே காப்பி பண்ணி ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஒன்னு.
யா ஃபைன். ஸோ நம்ம என்ன சொன்னோம், எம்பெடிங்ஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த ஃபைலில் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இப்போ நான் கன்வெர்ட் பண்ணதை நான் எம்பெடிங்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ எம்பெடிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு அகெயின் ஃபேஸ் எம்பெடிங்ஸ் ஆஃப், நான் இந்த மாடல் சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபாரில் ஆல் மினி எல்எம் எல்எஸ் வீடியோ, இது ஒரு எம்பெடிங் மாடல். அப்படி இந்த மாடலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் நான் எம்பெடிங்ஸ் மட்டும் தான் இனிஷியலைஸ் பண்றேன். அதாவது இந்த லைன்ல எம்பெடிங்ஸ் இனிஷியலைஸ் பண்றேன். அதுக்கப்புறம் வெக்டார் டிபியும் நான் இனிஷியலைஸ் பண்றேன். அந்த சங்க்ஸ் ஆஃப் டெக்ஸ்டையும் கொடுத்துட்டு இந்த எம்பெடிங்ஸ் மாடலோட மாடல் நேமும் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கா நடக்க போகுது. ஸோ இது டைம் எடுக்கும். ஏன்னா மாடல் ஃபர்ஸ்ட் டைம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ லோட் ஆயிடுச்சுன்னா நல்லாவே அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ யா சங்க்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட்னு வந்திருக்கா. ஸோ நான் இங்க சங்க்ஸ் தானே பேர் வச்சிருந்தேன். ஸோ எஸ், யா இப்போ கரெக்டா வரும். யா ஓகே, இட் டேக் சம் டைம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஓகே ஃபைன், லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் வெக்டர் டிபியை கால் பண்ணி பார்க்குறேன். ஸோ எஸ், வெக்டர் டிபி கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. ஒர்க் ஆகுது. அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்க டெக்ஸ்ட் சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிச்சு தரணும். 42 சங்க்ஸ் இருக்கு. அந்த 42 சங்க்ஸையும் நான் வெக்டராக கன்வெர்ட் பண்ணி நான் வெக்டர் டிபியில் ஸ்டோர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ ரிட்ரைவர், அதுக்கு நான் அப்படியே எழுதுறேன். ஸோ ரிட்ரைவர் ஸ்பிளிங் கரெக்டா. ஸோ யா ரிட்ரைவர் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் டிபில இருந்து நான் ரிட்ரைவ் பண்ண போறேன். ஸோ வெக்டார் டிபின்னு போட்டுக்கிறேன். ஸோ வெக்டார் டிபி டாட் ஆஸ் ரிட்ரைவர். ஸோ ரிட்ரைவர் ஓகே. ஸோ செச் வேக்ஸ் அதெல்லாம் இப்போதைக்கு நான் எதுவுமே கொடுக்கல. டாப் கே இப்போதைக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போதைக்கு இது மட்டும் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபைன். யா இப்போ நான் ரிட்ரைவர் ரெஸ்பான்ஸ், நான் ஒரு ரெஸ்பான்ஸ் கால் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே ஸோ 1 minute, let me copy this. ஓகே ஃபைன். யா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரிட்ரைவர் யூஸ் பண்ணி வாட் டிட் ஈ சே அபவுட் த கெனடிஜி பிரவுன் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரெஸ்பான்ஸை கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யா இது ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குது. எனக்கு வந்து 4 டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணாம், எனக்கு ஒரு 3 டாக்குமெண்ட் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா 4 டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு வந்து டாப் கே மட்டும் யூஸ் பண்ண போறேன். அதாவது டாப் எனக்கு 3 ரிசல்ட்ஸ் மட்டும் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் திரும்பி ரிட்ரைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெக்டர் டிபி ஆஸ் ரிட்ரைவர் ஆஸ் வெக்டர் டிபி ஆஸ் ரிட்ரைவர் செச் வேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ எனக்கு வந்து டாப் 3 தான் வேணும். ஸோ டாப் 3 மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரிட்ரைவர் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ திரும்பியும் நான் அந்த கொஸ்டினை காப்பி பண்ணி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கொஸ்டின் இருக்குல்ல. ஸோ இந்த கொஸ்டினை அப்படியே காப்பி பண்ணி இப்போ இந்த ரிட்ரைவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு டாப் 3 ரிசல்ட்ஸ் மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் அந்த ரெஸ்பான்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ரிசல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போமா. ஸோ எஸ், ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ எஸ் சி நீங்கள் பாருங்க. ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 டாக்குமெண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன் நான் இவ்வளோ குயிக்காக போகிறேன்னா, ஏற்கனவே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் போன வீடியோலாம். நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணது எதுனா அந்த கண்டெக்ட் எடுத்து நம்ம எல்லா லிமிட்டை கொடுக்க போகிறோம். அதுதான் பேசிக்காக இருப்பது. ஸோ யா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகே ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ ஃப்ரம் LangChain அண்டர்ஸ்கோர் கோர் ப்ராம்ஸ் இம்போர்ட் chat prompt template. எதுக்காகனா ப்ராம்ஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ண போறோம். அவுட்புட் நம்ம கண்ட்ரோல் எடுக்க போறோம். ஸோ ரன்னபிள் பாஸ் த்ரோ. இப்பொழுதைக்கு நம்ம ரன்னபிள் பாஸ் த்ரோனா என்ன, எல்சிஎல்குள்ள நம்ம டீட்டெயிலாக ஒன்றும் போகல. ஸோ அதுக்காகவே நான் டெடிக்கேட்டடா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்பொழுதைக்கு ரன்னபிள் பாஸ் த்ரோனா இந்த இன்புட் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்பொழுதைக்கு எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணாக்க வேணாம், அதை அப்படியே பாஸ் பண்ணணும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் இந்த டெம்ப்ளேட் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ ஃபைன். ஸோ டெம்ப்ளேட்ல என்னன்னா ஆன்சர் த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அந்த கன்டெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை டைனமிக்காக பாஸ் பண்ண போறேன். கொஸ்டின் என்னன்னு கொடுக்க போறேன். chat prompt டெம்ப்ளேட்டா இது பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்காக நடக்குது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், நம்ம மாடலை இனிஷியலைஸ் பண்ண போறோம். மாடலையும் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஓகே ஃபைன். ஸோ இந்த மாடல் நம்ம என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஃபார்மட் டாக்ஸ் இருந்து எதுக்காகனா, எனக்கு வந்து டாக்குமெண்டா இருக்கிறத டெக்ஸ்டா மாத்துறதுக்காக. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போதைக்கு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன்னபிள் பாஸ் த்ரோன்றது அதுக்காகவே டெடிகேட்டடா ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோல அதை பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் செயின்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டு பார்க்குறேன். ஸோ இப்போ ஒரு செயின்ஸ் கிரியேட் பண்றேன். இந்த இதுதான் பேரலல் ரன்னபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக டெடிகேட்டா வீடியோ போறோம். இப்போ நான் அந்த கண்டெக்ஸ்ட்டை மட்டும் தான் எடுத்து நான் எலமெண்ட் கொடுக்க போறேன். வேற உண்மையில மற்றது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ராம்ப்ட்னா என்ன, மாடல்னா என்ன, ஸ்ட்ரிங் அவுட்புட் பாஸ்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போதைக்கு ரெஸ்பான்ஸ் இஸ் ஈக்குவல் டு செயின் டாக் இன்வோக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் எடுத்துட்டு அந்த ரெஸ்பான்ஸை பிரிண்ட் பண்றேன். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா
ஸோ ஒரு பெட்டரான அக்யூரஸியான ரெஸ்பான்ஸ் இசைட் தட் த கெனடிஜி அதை அந்த கண்டெக்ட் எடுத்து எல்எல்எம் கொடுக்குறோம், எல்எல்எம் வந்து நமக்கு டீட்டெயிலாக ஆன்சர் கொடுக்குது கைஸ். ஸோ இதுதான் பேசிக்காக இந்த ரேக்ன்றது. ஸோ நம்ம ஏற்கனவே நோட்ஸ்ல இருந்து மட்டும் எடுத்து பார்த்து சொன்ன போது அந்த பையனோட அறிவையும் யூஸ் பண்ணும் அப்படின்றது தான். ஸோ நான் இப்போ ஏன் சொன்னன்றது நம்ம போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஒரு பையனை பற்றி பையனை வச்சு ஒரு எக்ஸாம் சொன்னேன். அந்த பையன் பேக்ல இருந்து ஒரு நோட்டை எடுத்து அந்த நோட்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக அதே மாதிரி தான் அந்த பையன் நோட்ல இருந்து பார்த்து சொன்னா மட்டும் போதாது, தன்னோட பையன் அறிவையும் யூஸ் பண்ணி அந்த ஆன்சரை சொல்லணும். அதுக்காக தான் இந்த கண்டெக்ஸ், அதாவது எல்லாமே யூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்கா இதுதான் கேஸ் நடக்குது. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நம்ம இன்னும் டீட்டெயிலா எல்சிஎல்னா என்ன, டெடிக்கேட்டா அதுக்கு மட்டுமே வீடியோ வரும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போதைக்கு ரெண்டபல் பாஸ் பண்ணணும் என்ன தெரிஞ்சிருக்காது. ஸோ டவுட்டா இருந்துச்சுன்னா அது வந்து இன்புட்டை பாஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் டீட்டெயிலா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அண்டில் தென், திஸ் இஸ் கிஷோர் சைனிங் அப் ஃப்ரம் த கிஷோர் டேக்ஸ் சேனல். டாடா, பை பை.